வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, மினி பராட்டா, மினி ஸ்டஃப் பராட்டா. அதுவும் இந்த ஆலு இது வேக வச்சு இதை நல்லா திருகல், இந்த கேரட் திருகிறது இருக்கிறது இல்லையா, அதில் திருகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கட்டிமுட்டியாக இருந்ததுன்னா அது நல்லா வராது. அதனால் இந்த மாதிரி திருகி வச்சுருவோம். இது எத்தனை உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துன்னா, மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் 1. வெங்காயம் அவசியமா அப்படின்றவா குழந்தைகளுக்கு கொடுக்கறதே கொடுங்கோ, உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வந்து ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா லாவிஷாக போட்டுக்கோங்க. இது உருளைக்கிழங்கு வேக வச்சு இது பண்ணுறதெல்லாம் நாளே பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் டேக்கு நாளே நீங்கள் மாவு வேணாலும் பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. காத்தால் எழுந்து இதை நீங்கள் கடகடான்னு பண்ணி அப்படியே கொடுத்து வச்சிடலாம். தொட்டுக்கிறதுக்கு அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த பாலக் பன்னீர் ரைஸு, அதுக்கு வந்து ஒரு ரைத்தா பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாரதி பாஸ்கர் மேடம் வந்து ஒரு வீடியோவில் பேசினா, ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி வந்த மாட்டு பொண்ணை வந்து மாமியார் வந்து எல்லா வேலையும் முடிச்சுருவாளாம். காத்தால் எழுந்து ஒரு 8 மணிக்கு குழந்தை எழுந்து வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா அப்படின்னு கேட்டதும், நீ வேணால் ரைத்தா பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாளாம் அந்த மாமியார். ஏன்னா ரைத்தாவை மட்டும்தான் எந்த விஷயத்தையும் கொலை பண்ண முடியாது. ஸோ அதனால் ரைத்தா பண்ணுவாள் அந்த பொண்ணு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கிறதே அவள் ஹஸ்பண்ட் வந்து நான் வேணா ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பான் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதாவது அம்மா வந்து ஒரு 25-26 வருஷம் கண்டுக்கவே மாட்டான். பொண்டாட்டி வந்த கையோட ரைத்தா பண்ணுறதுக்கு கூட ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அந்த பாரதி பாஸ்கர் அம்மா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாள். நான் இது மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்ப்பேன், பார்த்து நிஜமாகவே ரசித்து சிரிச்சுப்பேன் நல்லா. அந்த மாதிரி அந்த ரைத்தா மட்டும் யாரும் எதுவும் கொலை பண்ணவே முடியாது. அந்த ரைத்தா விதவிதமாக பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம். எவ்வளோ அவசரத்தில் பண்ணாலும் அந்த ரைத்தாவில் எந்த விதமான எதுவும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இது மாதிரி நல்ல ஜோராக பிசைஞ்சு வச்சுட்டுருங்கோ. ஸோ முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன், நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நல்லா ஊறின்னு இருக்குது. அதில் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. மினி பராட்டான்னு சொல்லிட்டு பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு கேளேம்மா மீன் கேட்கலாம். இது எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பேன், நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். இன்னும் ஈவனாக எடுத்துக்கோங்க. ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து இப்போது ரோல் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ தவா போட்டுடலாம். இப்படி இருக்கும். கையில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு தட்டிக்கோங்க. இதை எப்படி எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தட்டினுடலாம். நெய் விட்டுக்கோங்க தவாவில். சொட்டு சொட்டு மேலே விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஜோரான மினி பராட்டா. நீங்கள் காரம் மட்டும் உங்களோட லெவலுக்கு பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 3 உருளைக்கிழங்குக்கு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப காரம் செட் ஆகாது என் பேத்திக்கு. உங்கள் குழந்தைகள் நல்ல காரம் சாப்பிடணும்னா நீங்கள் காரம் நல்லா ஏற்றிக்கோங்க. இல்லை இதை விட காரமே வேண்டாம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை காரமே போடாமல் பண்ணினாலும் உங்களுடைய சௌகரியம். ஏன்னா சில நேரத்தில் குழந்தைகள் காரமே சாப்பிட மாட்டா, அதனால தான். நல்லா 2 சைடும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துட்டுருங்க. நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்டஃபிங் உள்ளே இருக்கிறதுனால எதுவும் வேணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நல்லா அப்படி கடிச்சு சாப்பிட்டுடும். தொட்டுக்கிறதுக்கு உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் என்ன வேணுமோ அதில் கொடுத்து அனுப்புங்க. நல்லாவே இருக்கும். இது மத்தியான வேலைக்கு அதுவும் டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். நல்லா ஆற விட்டு டிஃபன் பாக்ஸை மூடுங்க. இந்த ஸ்டஃப் மினி பராட்டா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தையெல்லாம் என்ன சொன்னான்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் போடுங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தையெல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவா. இதில் உங்களோட இம்ப்ரவேஷன் என்ன வேணாலும் நீங்கள் மாற்றி பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மினி ஸ்டஃப் பராட்டா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.